கரும்பு லாரியை சொல்லி அந்த கரும்பு லாரியில் பெரிய லெவலில் அதில் அந்த கரும்பு கட்டத்தெல்லாம் ஏற்றுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி அவர் சொல்லுவார், அந்த சின்ன சின்ன கத்தையாக கரும்பு கத்தையை கட்டி வச்சு பெரிய கட்டு போடுவாங்க. இந்த சின்ன கத்தைங்கிறது தான்டா சாதி, இந்த பெருசாக வரிகயிறு போட்டு ஏற்றுவாங்க, அதுதான் மதம்னு சொல்லுவார். என்னன்னா பொதுவாக தமிழகங்கிறது பெரியார் பூமின்னு சொல்லி பெரியார் சொல்லி திராவிட கட்சியில வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு அமைப்பை கட்டமைச்சு பண்றது சரி நீங்க நினைக்கிறீங்களா? சம்பிரதாயம் இருக்க வரைக்கும், விழாக்கள் இருக்க வரைக்கும், திருவிழாலாம் இருக்கு, எல்லா சாதிக்குமே இருக்கு. கண்டிப்பா கெடா வெட்டுறது ஒரு சமூகம், அந்த கோவில் பூசாரி ஒரு சமூகம், எந்த பிரச்சனையும் இல்லாம சாதிய பதற்றத்தை, சாதிய மோதல, சாதி இல்லைன்னு சொல்றவங்க தான் உருவாக்குறாங்க. இப்போ முத்தரையர் வந்து பெரும்பிடுதல் எடுத்துக்கிறீங்க, நாயுடு நாயக்கராம் வந்து கட்டபொம்மனையும் திருமண நாயக்கரை எடுத்துக்கிறாங்க, முக்கோணத்தர் வந்து தேவர் முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கிறாங்க, நாடார் வந்து காமராஜர் எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாமே அவங்க சமூக தலைவரை மிகப்பெரியவரை கட்டமைச்சு காட்டுறாங்களே தவிர எல்லா சமூக தலைவரும் உங்களை கொண்டாடுறத முன்னிறுத்தி வேலை செய்யற மாதிரி தெரியலையே. தென் மாவட்டத்திலிருந்து எஸ்ஆர் பாண்டியன், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் அழைக்கிறோம். அப்போ இதை வந்து சாமானியன் பார்க்குறாங்க. சாமானியன் பார்க்கும்போது இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளான பிரச்சனை முன்னாடி 100% இருந்துச்சுன்னா இப்போ 10% குறைஞ்சிருக்கு. 10% மட்டும்தான் நடக்குது. அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இதுதான் சமூக மாற்றம். எங்களுடைய தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்லேயே இமானுவேல் சேகரன் இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம மாவட்ட செயலாளர் முழுக்க அவருடைய அந்த குரு பூஜைக்கு எல்லா இடத்துலையுமே போஸ்டரு லித்தோ வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, சமூக பதற்றத்தை எப்பா நம்ம சமூகத்தை சேர்ந்த இமானுவேல் சேகரனை வந்து முத்திரையர் சமூகத்தில் இருக்கிறவங்க போஸ்ட் அடித்து விட்டுறாங்கப்பா, இந்த குரு பூஜைக்கு அவங்களும் போஸ்ட் விட்டுறாங்க, குரு பூஜை நிகழ்வுகளை கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது பெருமளவில் சமூக பதற்றத்தை, சாதிய மோதலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் குறைச்சிருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா வீர முத்தரையர் சங்கத்துடைய தலைவர் பிளஸ் தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவருமாகிய கே செல்வகுமார் அவர்கள் நீங்க நம்ம இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஐயா. நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன், தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் பிளஸ் வீர முத்தரையர் சங்கத்துடைய தலைவர் அப்படின்னு. உண்மையாலும் கே செல்வகுமார் அப்படிங்கிறது யாரு, அவருடைய பின்புலம் என்ன சார்? ஒரு நடுத்தர விவசாய குடும்பம், பெரிய லெவலில் 50 ஏக்கர் 100 ஏக்கர் விவசாயம் பண்ணுற குடும்பம் இல்லை. நடுத்தர விவசாய குடும்பம். நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கொத்தமங்கலம் கிராமத்தில் தான் வளர்ந்தோம். ஆமாம், கே நேருனுடைய தொகுதி. அந்த தொகுதியில் தான் ஆடு மாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பம். எங்கள் கூட பிறந்த அண்ணன் இங்கே 3 பேர், அக்காங்க 2 பேர், நான் தான் கடைக்குட்டி. நம்ம ஆரம்ப காலத்தில் அரசியல் அப்படின்னு போகும்போது இந்து முன்னணியில் பொறுப்பில் இருந்தோம். அதன் பிறகு ஆர்எஸ்எஸில் பொறுப்பில் இருந்தோம். இப்போ இந்த சமூகம், நான் பிறந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும், அது மிகப்பெரிய ஒரு வெற்றியிடம் இருந்தது. சரியான தலைவர்கள், சரியான தலைமை, இந்த மக்களுக்காக. ஆமாம், இந்த மக்களுக்காக யாருமே கேள்வி கேட்க ஆள் இல்லை. கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா சிறத்தன்மையோட அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த சமூகத்தை அடையாளப்படுத்த ஆள் இல்லை. இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய ஆள் இல்லை. இது எல்லாத்தையுமே பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நான், மனசு இருந்தால், ஒவ்வொருத்தருமே மனசு இருந்தால் தான் பிறந்த சமூகத்துக்கு அல்லது பக்கத்தில் இருக்க அவங்க பிறந்த கிராமத்துக்கு கூட பண்ண முடியும், உதவி பண்ண முடியும். அப்படிங்கிறது மனசு இருந்தால் தான் எல்லாமே நடக்குங்கிறதுக்கு இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்காக களத்தில் வந்தோம். எல்லா வாய்ப்புகளுமே கூடி வந்தது இன்னைக்கு வரைக்குமே. அப்போது 2 வீலரில் போனோம், ஆரம்பத்தில் புல்லட்டில் போனோம், அதன் பிறகு ஜீப்பு, அப்புறம் பொலிரோ. இப்போ நல்லா சமூகத்தையும் வளர்த்துருக்கோம், நாமளும் நல்லா வளர்ந்துருக்கோம். அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்த சமூக பணி இந்த சமூக எண்ணெயை நல்ல லெவலுக்கு உயர்த்தி இருக்கிறது.
நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க சார், ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சேன், இந்து முன்னணியில பயணிச்சேன் அப்படின்ட்டு. ஆனா பொதுவா அதாவது தமிழகத்துல மட்டுமே இல்ல, தமிழகத்துல அந்த பிரச்சாரங்கள் அதிகமா இருக்கு. இந்தியா முழுக்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து மதவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு, இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து இப்ப நீ ஒரு சமூகத்துல நீங்க பெரிய ஒரு தலைவரா இப்ப வந்து நீங்க உருவாகிருக்கீங்க. அந்த அமைப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது அவங்க வந்து மதங்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு மற்றவங்க பார்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையோ இந்து முன்னணியவோ உள்ளுக்குள்ளே வரணும். யாராக இருந்தாலும் வந்து அவங்க முதல்ல அந்த அமைப்பினுடைய வேலைகள் என்ன, அந்த அமைப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரே வரியில் முடிப்பாங்க. தேசத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதை முதல்ல அவங்க கவனிக்கணும். இவங்க வந்து ஏதோ தீவிரவாத பயிற்சி கொடுக்குற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை திராவிட கட்சிகள் இந்த தமிழ் மண்ணில் கட்டமைச்சிருக்காங்க. அது அப்படி அல்ல. நான் அதில் தான் இருந்தேன். அதில் தான் வந்து ஒரு நல்ல தலைமை பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். அதை நான் ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த மிகப்பெரிய சமூகத்தை ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு கொண்டு போகிறேன்னா அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான். அதனால் அவங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்து பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிற அர்ப்பணிப்பு உணர்வோட எந்த விளம்பரமுமே இல்லாமல் இந்த தேசத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு என்னை வளர்த்துங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான். அதனால என்னமோ நீங்க அதாவது மதவாதத்துல பயணிச்சீங்க, இப்ப ஜாதிவாதத்துல பயணிக்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் தான் சொல்றாங்களே. நான் பிறந்த சமூகம் பாதிக்கப்படுறப்போ இந்த சமூகத்துக்காக கேட்கறதுக்கு நாதியற்ற சமூகமாக இது இருக்கும்போது நான் அந்த அமைப்பிலிருந்து வந்து இந்த சமூகத்திற்கான நம்ம பிறந்த சமூகத்தை முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதில் வர்றேன். இதில் வந்து இறங்கி வேலை செய்கிறோம். விஸ்வகந்து பரிஷத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, சாதி அதாவது கரும்பு லாரியை சொல்லி அந்த கரும்பு லாரியில் பெரிய லெவலில் அதில் அந்த கரும்பு கட்டத்தெல்லாம் ஏற்றுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி அவர் சொல்லுவார், அந்த சின்ன சின்ன கத்தையாக கரும்பு கத்தையை கட்டி வச்சு பெரிய கட்டு போடுவாங்க. இந்த சின்ன கத்தைங்கிறது தான்டா சாதி, இந்த பெருசாக வரிகயிறு போட்டு ஏற்றுவாங்க, அதுதான் மதம்னு சொல்லுவார். இந்த சமூகம் இந்த சாதிய கட்டமைப்பு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா மதம் மாறாத சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரையர் சமூகத்தை பரவலாக பேசப்படுற தகவல் மதம் மாறாத சமூகம்பாங்க. இந்த சமூகத்துக்கான பணியை முதல்ல செஞ்சாவே அது மதத்திற்கான பணியை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நாம இந்த சமூகத்திற்கான பணிக்கு வந்தோம். இந்த சமூகத்தை அதாவது வீர முத்திரையர் சங்கத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி நீங்க ஆர்எஸ்எஸ் சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க ஒண்ணுமே தடையே பண்ணலை. ஆமாம், அவங்க தடை பண்ணலை, அது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு இல்லை. நான் பாட்டில் ஆரம்பித்தேன். அவங்களும் இன்ன வரைக்குமே ஏதாவதுன்னா நாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க நம்ம விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல தலைமை பண்பில் தலையிட மாட்டாங்க. ஆனால் நம்ம தம்பி ஒருத்தன் சாதி அமைப்பு ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க கிளைகளை உருவாக்கி பயணிக்கிறான், நல்ல விஷயங்களை தான் கொடுப்பான் மக்களுக்கு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதனால் எந்த தடையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த தடையும் இல்லை. இன்ன வரைக்கும் நட்புறவோடு தான் இருக்காங்க. அவங்க சொல்லும்போது ஜாதி இல்லாத அமைப்பு, ஜாதி இல்லாத சமூகத்தை கட்டமைக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் முழு நோக்கம் அப்படிங்கிறதே அதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா சாதி அதான் சொல்றேன், சாதிங்கிற கட்டமைப்பு இல்லைன்னா என்னைக்கோ வந்து இந்த சமூகம்லாம் மதம் மாறி போயிருக்கும்ல. இஸ்லாமியர்களாவோ கிறிஸ்தவர்களாவோ இந்த சமூகம் மாறி போயிருக்கும். அந்த சாதி கட்டமைப்பு, சடங்குகள், அந்த கிராம தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவங்க வந்து இன்னமுமே வந்து மதம் மாறாத சமூகமாக இருக்காங்க, உத்தரைய சமூகம். ஓகே, அதே மாதிரி சார் இப்போ என்னன்னா பொதுவாக தமிழகங்கிறது பெரியார் பூமின்னு சொல்லி, பெரியார் மண்ணுமா சொல்லி திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு அமைப்பை கட்டமைச்சு பண்றது சரி நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா. என்னை பொறுத்த வரையில் நான் பிறந்த சமூகத்திற்காக நான் வேலை செய்யதை பெருமையாக நினைக்கிறேன். இதை என்ன சொல்கிறது, கிராமத்துக்குள்ளே அரசாங்கத்தினுடைய வேலைகள்லாம் கிராமம் வரைக்கும் போகுமானா போகாது. தேர்தல் நேரத்தில் தான் அரசியல்வாதிகள் குக்கிராமம் வரைக்கும் போவாங்க. அது சில கிராமங்களுக்கு போக மாட்டாங்க. அது முத்திரையர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்க கிராமத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்டுருவாங்க, திமுக போடுவாங்க, இல்லைன்னா அதிமுக போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுக. அவங்க சரியில்லைன்னா அடுத்தது திமுக, அப்படி போவாங்க. நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கோ, ஓலை குடிசை எங்கெல்லாம் இருக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில்,
அந்த குடிசை வீடு, ஓட்டு வீடு எல்லாமே முத்திரையர் வீடு தான். அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் இருக்குது. ஆகையால் நீங்கள் சாதியை ஏன் முன்னிறுத்துறீங்க அப்படின்னா, நாங்கள் போய் அடையாளப்படுத்தினதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தென் தமிழகத்திலையாக இருக்கட்டும், மத்திய தமிழகத்திலையாக இருக்கட்டும், இந்த முத்திரையர் சமூகம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கி வந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து சாதி ரீதியான சாதியை வச்சு சாதிய மோதலை அடுத்த சமூகத்துக்கு எதிராக சாதி மோதலை தூண்டதான் தப்பு. சொந்த சமூகம் சொந்த சமூகத்தை அடையாளப்படுத்தணும், சொந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்யணுங்கும் போது அது எந்த விதத்துலையும் நான் மற்ற தலைவர்களுக்கும் சொல்கிறதா தான், இந்த பிறந்த சமூகத்துக்கு வேலை செய்யுங்க. அந்த நாம் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அன்னைக்கு தப்பாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து நோக்கம். எல்லாம் ஜாதி இல்ல சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதி கட்டமைப்பை உடைக்கணும்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் எந்த காலத்திலுமே சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், கிராம தெய்வங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த சாதிய கட்டமைப்பெல்லாம் நிச்சயமாக உடைக்கவே முடியாது. வேணா அரசியலுக்காக வேணால் பேசலாம், இந்த தமிழக மண்ணில் இருந்துக்கிட்டு தலைவர்கள் வந்து அது மாதிரி வேணால் பேசலாமே தவிர அந்த சாதிங்கிற அந்த கட்டமைப்பை நிச்சயமாக சம்பிரதாயம் இருக்க வரைக்கும், விழாக்கள் இருக்க வரைக்கும், திருவிழாலாம் இருக்கு, எல்லா சாதிக்குமே இருக்கு. கெடா வெட்டுறது ஒரு சமூகம், அந்த கோவில் பூசாரி ஒரு சமூகம், எந்த பிரச்சனையும் இல்லாம சாதிய பதற்றத்தை, சாதிய மோதலை சாதி இல்லைன்னு சொல்றவங்க தான் உருவாக்குறாங்க. ஒரு இப்போ போனீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அங்கே கோயிலில் கெடா வெட்டுவாங்க, அங்கே பூசாரியாக ஒரு முத்திரையர் இருப்பாங்க, எல்லா சாதிக்கும் தேர் கட்டுறதுக்குன்னு ஒரு சமூகம் இருப்பாங்க. அவங்கள இன்ன வரைக்குமே பாரம்பரியமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அவங்களுக்குள்ள எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்படி தான் இந்த கட்டமைப்பே இருக்குது. கோவில்களில், பழமையான கோவில்கள்லையும் சரி, கிராம கோவில்கள்லையும் சரி, கிராம தெய்வங்கள் இருப்பாங்க, கருப்பசாமி, அந்த மாதிரி இடத்துலையும் கூட அந்த கட்டமைப்புலாம் இன்னும் இருக்குது. அவங்க உறவு முறையோடு தான் பேசிக்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த சாதிய பதற்றத்தை தான் அரசியல்வாதி தான் உருவாக்குறாங்களே தவிர கிராமத்தில் என்ன மாமா மச்சானா அண்ணன் தம்பியாக தான் எல்லா சமூகமும், அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் அப்படி உறவு முறையோட தான் பேசிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த பட்டியலின மக்கள் ஒரு சில கோவில போக முடியாத சம்பவம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோம். அது குறிப்பா சமீபத்தில் நிறையவே நம்ம பார்த்துருப்போம். நான் அந்த கோவில போகணும் வழிபடணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாரம்பரியமா என்ன முறை, வழிபாடு முறை இருக்கு. இப்ப எங்க பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி, குட்டி குடிக்கிற சாமி தான் வரும்போது அந்த சமூகத்திற்கான ஒரு இடம் இருக்கும், அவங்க ஊர் தள்ளி இருக்கும், அவங்க தெரு தள்ளி இருக்கும், அந்த இடத்துல வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அந்த சாமி வந்து பாரம்பரியமாக ஒரு எல்லைக்குள்ளே தான் வரும். இப்போ நான் இருக்க கிராமத்தில் ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி தான் நானே கோயில் வீடு கட்டி வச்சுருக்கேன். என் வீட்டுக்கே சாமி வராது, நான் இப்போ மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அந்த சாமியை கொண்டு வர முடியுமா? வராது. நாங்கள் பழைய வீடு அந்த கிராம எல்லைக்குள்ளே இருக்கோம், அங்கே தான் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எங்கள் குடும்பம் முழுக்க போய் அந்த இடத்துல போய் நின்று சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் வரணுமே தவிர பக்கத்தில் வரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான பாத்தியப்பட்ட அந்த இடத்துக்கு வரும், எங்கள் வீட்டுக்கு வராது. அதை விட முடிஞ்சிருச்சு. ஆமாம், இங்கே வர்றீங்க ஏன் இங்கே வந்தால் என்ன அப்படின்னு நான் பிரச்சனை கிளப்புறேன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரே சமூகமாக இருக்கிறதால பிரச்சனை இருக்காது. இதே நான் வேறு சமூகத்தை சேர்ந்தவன் இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அங்கே தான் அரசியல்வாதிகள், சாதி மறுப்பாளர்கள் எங்கே வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல தான். இங்கே வர்ற சாமி ஏன் இங்கே வராதா? பாரம்பரியமாக அந்த இடத்துக்கு தான்ப்பா வரும். அது எல்லை அவ்வளோதான், அதுக்குள்ளே வகுத்திருப்பாங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இதை நான் ஒரே சமூகத்தை சேர்ந்ததுனால இந்த பிரச்சனை இல்லை, இல்லைன்னா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, வேறு சாதிங்கிறதுனால இந்த சாமி வரமாட்டேங்குதுங்கும் போது அந்த பாரம்பரியத்தை உடைக்க பார்க்குறாங்க அந்த சாதி மறுப்பாளர்கள், அரசியல்வாதிகள். அப்போ தான் பிரச்சனை வருது. அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாத்தையுமே ஏற்றுட்டு அவங்க போவாங்க. அது தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஏற்றுப்பாங்க. இதான்ப்பா எல்லை, கிராமத்துக்கான எல்லை தான். அந்த பாரம்பரியமாக அங்கே தானே கருப்பு சாமி வரும், அங்கே குட்டி குடிக்கும், அங்கே எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் போய் அதில் அரசியலுக்காக அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அவர் ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், அல்லது வார்டு கவுன்சிலர் ஆகணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், ஒரு சமூக பதற்றத்தை உண்டாக்கி அதன் மூலமாக சாதி, அதாவது சாமியை மையமாக வச்சு சாதிய பதற்றத்தை உருவாக்குறாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி கிராமங்களில் எல்லாருமே அன்னோன்யமாக தான் இருப்பாங்க. அதுவும் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமங்களில்
தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு, பட்டியலின மக்களுக்கு எந்த விதத்திலையுமே எங்கேயுமே பிரச்சனை வந்ததில்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறவங்க தான் முத்தரையர் சமூகம். பல்வேறு பேரில் இருக்காங்க, வளையர், சேர்வை, அம்பலக்காரரு, இப்படி முத்தரையர் இப்படி இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து பட்டியலின மக்களை எந்த இடத்துலையுமே அவங்க அந்த மாதிரி பாகுபாடு, அவர்களுக்கான முறை என்ன, அந்த எல்லைக்குள்ளே அவங்கள நிச்சயமாக வச்சுப்போம். அதில் மாற்றம் இல்லை. தமிழகத்தில் சார், அதாவது வீரமான வம்சம், வீரமான சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தேவ சொல்றாங்க. இப்போ நாம் வந்து திருச்சி மாவட்டத்தில் முத்திரையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தொடர்ச்சியாக பிசிஆர் ஆக்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக இருக்கும். எப்போ வந்துச்சுன்னா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால் ரெண்டாக பிரிக்கணும் அந்த சமூகத்தை, முன்னால் பின்னால்னு. நாம் வந்த பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்கள் தென் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லது திருச்சியை மையமாச்சு வேலை செஞ்சாலும் சரி, எல்லாத்துடையுமே அவங்களுடைய திருமண சுப நிகழ்வுகளுக்கு நம்மளை அழைக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம தம்பிக வந்து சுப நிகழ்வுகளுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்கள் அழைக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு தென் மாவட்டத்திலேருந்து எஸ்ஆர் பாண்டியன், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் அழைக்கிறோம். அப்போ இதை வந்து சாமானியன் பார்க்குறாங்க. சாமானியன் பார்க்கும்போது இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளான பிரச்சனை முன்னாடி 100% இருந்துச்சுன்னா இப்போ 10% குறைஞ்சிருக்கு. 10% மட்டும்தான் நடக்குது. அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இதுதான் சமூக மாற்றம். இதுக்கு தான் நல்லவர்கள் சாதிய தலைவர்களாக வரணும் அப்படின்னு நம்ம எது சொல்கிறோம்னா இதுதான். இப்போ நம்ம அழைச்சோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் சரி தான். இப்போ இமானுவேல் சாகருடைய குருபூஜை நடந்துச்சு. எங்கள் கொள்கை தலைவராகவே அவரை நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுடைய தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்லேயே இமானுவேல் சாகரன் இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம மாவட்ட செயலாளர் முழுக்க அவருடைய அந்த குரு பூஜைக்கு எல்லா இடத்துலையுமே போஸ்டரு லித்தோ வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, சமூக பதற்றத்தை எப்பா நம்ம சமூகத்தை சேர்ந்த இமானுவேல் சேகரனை வந்து முத்திரையர் சமூகத்தில் இருக்கிறவங்க போஸ்ட் அடித்து விட்டுறாங்கப்பா. இந்த குரு பூஜைக்கு அவங்களும் போஸ்ட்டை விட்டுறாங்க, குரு பூஜை நிகழ்வுகளை கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது பெருமளவில் சமூக பதற்றத்தை, சாதிய மோதலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் குறைச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே முத்தரையர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களா இல்லை. எளியவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிற சமூகமாக எந்த மாவட்டத்திலுமே இல்லை. அதை என்னால் 100% சொல்ல முடியும் பட்டியலின மக்கள் மீது. ஸோ அதே மாதிரி இப்போ சொல்லப்போனால், இப்போ முத்தரையர் வந்து பேரரசர் பெரும்பிடுகை எடுத்துக்கிறீங்க. நாயுடு நாயக்கராம் வந்து கட்டபொம்மனையும் சிறுமலை நாயக்கரை எடுத்துக்கிறாங்க. முக்கோணத்தர் வந்து தேவர், முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கிறாங்க. நாடார் வந்து காமராஜர் எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாமே அவங்க சமூக தலைவரை மிகப்பெரியவர்களை கட்டமைச்சு காட்டுறாங்களே தவிர எல்லா சமூக தலைவரும் உங்களை கொண்டாடணுங்கிறத முன்னிறுத்தி வேலை செய்யற மாதிரி தெரியலையே. ஏன் தலைவர் என்னன்னா, இப்ப பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் இருக்காரு. இவர் தமிழ் மன்னர். கண்டிப்பா தமிழ் மன்னர். ஆமா. இப்ப தஞ்சை தலைநகராக கொண்டு ஆண்டவர். ஆனா இன்னைக்கு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இவரை பயன்படுத்தும் போது இவர் சாதிய குறியீடாக பார்க்கப்படுகிறார். அதுதான். அதே மாதிரிதான் இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள்னு சொன்னார். அதே மாதிரி வஉசி கப்பல் ஓட்டினார், ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக கப்பல் விட்டாரு. இப்படி இவர்களை எல்லாமே இவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, சாதிய குறியீடு ஆக்கி. மற்றவங்க ஒரு பேட்டியில தான் பார்த்தேன், தம்பி வந்து கட்டபொம்மனை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் பயன்படுத்துகிறாங்க, நான் அவர் மேலே ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப மரியாதையாக இருப்பேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்களுக்கு விழா எடுக்கும் போது இவர் அவர்களுக்கானவங்க அப்படின்னு ஒரு குறியீடு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அவரை வந்து வணங்குறத, அவர் மேலே இருந்த பற்றை எனக்கு குறைஞ்சி போச்சு. இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இவங்க சாதிய குறியீடு ஆக்கி அவர்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது வஉசியாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், எல்லாத்தையுமே அப்படி குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மற்றவங்க இவங்களை வந்து இவங்களை நேசிக்கிறத, இவர்களுடைய கொள்கைகளை எடுத்துக்கிறதுல அப்படியே வேறுபட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அவ்வளோதான். அவர்கள் செய்த பணி வந்து இப்போ வந்து இமானுவேல் சேகரன் வந்து ஒரு சாதிய குறியீடாக வச்சுருக்காங்கல்ல, அவர் இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணார்? நான் நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கேன். அவர் இராணுவத்தில் இருந்தார். இராணுவத்தில் இருந்து தன் சமூகம் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு,
அங்கேருந்து பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அங்கேருந்து இங்கே வந்து சமூகத்துக்காக பணியாற்றுறாரு. இங்கே வந்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு. இந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் இவர் கூட வேலை பார்த்தவர் பஞ்சாபில் இவருக்கு ஒரு செலவு வச்சுருக்காரு. ஆமாம், இது எப்படி ஆகுதுன்னா, இவர் சாதி ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக நின்னார். இவர் சொந்த சமூகத்துக்காக மட்டும் இல்லை, இதம்பாடல்ங்கிற ஒரு கிராமம், அவங்களுடைய மாமனார் கிராமம். அந்த கிராமத்துக்கு போகிறார் மாப்பிள்ளை. போகும்போது அங்கே பொது கிணத்துல தண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அருந்ததியர் சமூக மக்கள் ஓரமாக நிற்கிறாங்க. இவர் உடனே பார்க்குறாரு, ஏன் அவங்க தனியாக நிற்கிறாங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க அருந்ததியர் சமூகம் அப்புறம் தான் தண்ணி பிடிக்கணும், நம்ம பிடிச்ச பிறகு தான் பிடிக்கணும்னு சொல்லும்போது உடனடியாக அந்த இடத்துலையே அதை எதிர்க்கிறார். அவங்கள தண்ணி பிடிக்க நீங்கள் போய் பிடிங்கன்னு சொல்கிறார். சொந்த சமூகத்துக்காக இல்லை, அவர் எல்லாத்துக்குமாக சாதி எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குது, சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது, அங்கெல்லாம் அவர் களத்தில் நின்றுருக்காரு. அப்படியான அவங்களுடைய பெருமையை அந்த சமூக தலைவர்கள் என்ன பண்ணணும், கிராமங்கள் தோறும் கொண்டு போகணும். பொதுவெளியில் இப்போ மற்ற தலைவர்களை பேச வைக்கணும். இப்போ என்ன சொன்னீங்கன்னா, நான் தேவேந்திரர்களை பற்றி, அந்த இமானுவேல் சேகரனை பற்றி பேசுவேன். வஉசியை பற்றி, இப்போ வஉசியினுடைய பிறந்த தினம் வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழால் எங்கள் அலுவலகத்தில் ஒரு 100 பேரோட அந்த நிகழ்வு. வஉசி என்ன பண்ணார், வெறுமனை பிறந்தார் இதை பண்ணார் இல்லை, அவர் ஆற்றிய சமூக பணி தொண்டு என்ன, அந்த நாட்டுக்காக அவர் ஆற்றிய தொண்டு என்ன அப்படிங்கிறது நம்ம இளைஞர்கள்ட்ட சொல்கிறோம். கட்சி சார்பற்ற பொதுவாக இளைஞர்களை அழைச்சி வஉசியை பற்றி நம்ம பேசுவோம். வாரந்தோறும் மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை சமுதாயத்தை, அதாவது இந்த மாதிரி நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வச்சு நாம் அங்கே பேச வைக்கிறோம் நம்ம தம்பிகளை. அப்போ இளைஞர் கல்லூரி மாணவராக இருப்பான், பள்ளி மாணவராக இருப்பான், அவன் தெரிஞ்சுக்கணும்ல. இல்லைன்னா அவன் பார்வையில் இவர் ஒரு சாதிய குறியீடாக தெரியார். வஉசியா வெள்ளாளர் சங்கம் பயன்படுத்துவாங்கப்பா, இமானுவேல் சேகரனா அவரை தேவேந்திரர்களை பயன்படுத்துவாங்க. அவர் என்ன செஞ்சார் அதை நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழர் தேசம் கட்சியில் இந்த மாதிரியான கட்டமைப்புகளை உடைச்சி இவங்க எதற்காக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழர் தேசம் கட்சி இப்போ பாஜக கூட்டணியில் கடைசியாக இடம்பெற்று இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் பார்க்க முடியுது. எது மாறுதல் எது இருக்கா சார்? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது. அங்கே மீனவர்கள் பிரச்சனைக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் நம்மளை கூப்பிடுறாங்க. அது மீனவர்கள் ராமநாதபுரத்தில் பெரும்பான்மையான மீனவர்கள் யாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 110 கிராமமே நம்ம இருக்குது. மீன் பிடிக்கிறத மட்டுமே தொழிலாக வச்சுருக்குது. இந்த முத்திரை கிராமம் வளையருங்கிற பேரில் இருக்காங்க. மீனவருங்க வளையருங்கிற பேரில் இருக்காங்க. கடற்கரையை ஒட்டியே ஒரு 80 கிராமம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஆமாம், ராமநாதபுரத்தில் இன்னும் சொல்ல போனால் அரசியல் மனை மோடிஜி போனாங்க பாருங்க, அங்கே இருக்கிறது அந்த பகுதியில் இருக்க ஒரு 100 குடும்பம் இருக்குன்னா 100 குடும்பமே வளையர் தான், முத்திரையர் தான். அந்த தீவில் கூட அங்கே அந்த நம்ம மக்கள் பிரச்சனைக்காக வராங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நான் போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு பேசுகிறேன். இது மாதிரி இந்த சமூகத்துக்காக யார் ஆதரவாக வருகிறார்களோ அவர்களோடலாம் கை கோர்ப்பேன், நான் தயாராக இருக்கேன், நான் கூட்டணியில் இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே தவிர மற்றபடி நம்ம வந்தது நம்ம சமூகத்திற்கான வேலைக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதை எந்த சூழ்நிலையிலுமே நம்ம கூட்டணி கொள்கை அப்படிலாம் இல்லை. அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம மக்களுக்காக அவர் நிற்கிறார். பாதிக்கப்படுறது பெரும்பான்மையாக முத்திரையர் சமூகம், மற்ற சமூகங்களும் இருக்காங்க. அதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுறது முத்திரையர் சமூகம் போது நிச்சயமாக அவர் நிற்கும் போது நம்ம மக்களுக்காக நாமளும் போய் கை கோர்த்து அவருடைய கரத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரத்தில் நின்னோம். இப்போ நீ பேசும்போது எல்லாமே எல்லா வேலையிலுமே திமுக கொஞ்சம் தாக்கி பேசுற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணியோ இல்ல திமுக தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுடைய கொள்கையா? இல்லை, இன்னைக்கு கொள்கைங்கிறத விட இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை எதையுமே செய்யலை, அப்படியே வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் கூட ஒரு சாமானியன், அவர் சாமானியனாக இருந்து பார்த்தா தான் தெரியும், சாமானியன் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறான்னு சொன்னால் கூட அங்கே அவனுக்கான தீர்வு கிடைக்கல. நிச்சயமா அப்போ அமைப்பு ரீதியாக போகிறோம், ஒருத்தன் போய் பேசுகிறாங்க, உடனே அமைப்பு போகுது அப்படின்னு சொன்னால் அமைப்பு இருக்குது பின்னாடி. அது விடுதலை சிறுத்தையாக இருக்கலாம், தமிழர் தேசம் கட்சியாக இருக்கலாம், எந்த கம்யூனிஸ்டாக இருக்கலாம், அமைப்பு வருதுன்னு சொன்னால் வேலை நடக்குது. அப்போ சாமானியன் எங்கே போய் நிற்பான்? இப்படி இந்த சின்ன எடுத்துக்காட்டு தான். காவல் நிலையத்துக்கு போகும்போது சட்டம் ஒழுங்கு, காவல் நிலையத்துக்கு போகும்போது அங்கேயே கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துருது.
ஒருத்தன் என்னை வெட்ட வரவன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போனால் இவங்க முறையான விசாரணை பண்ணி சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு விசாரிக்காதனால அந்த கொலையே நடந்துருதுங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியில் யார் வந்தாலும் சரிதான், இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக வரதுன்னே வச்சுக்கோங்க, அதிமுக வந்தாலுமே இந்த மாதிரியான அவலங்கள் இந்த மக்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு போராட்ட களத்தில் தமிழர் தேசம் கட்சி நிற்கும். ஏன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் காம்ரேட்டுகள்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் மறந்துட்டாங்க. கூட்டணின்னு போயிட்டு மறந்துட்டாங்க. இன்னைக்கு களத்தில் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்காக நிற்கிறது யாருன்னு சொன்னால் தமிழர் தேசம் கட்சி தான் நிற்குது. இப்போ 2026 தேர்தல் படிக்க சொல்லும்போது சொன்னீங்க ஒரு 7-8 மாத காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. 2026 தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க உங்களுடைய கணிப்பு சார்? சாதாரணமாக அதாவது அதிமுக கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க, திமுக கூட்டணி அதுவே இன்னமும் திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், அதிமுக செயலில் கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிற தேமுதிகவாக இருக்கலாம், இவர்கள்லாம் இன்னும் உறுதியான நிலைப்பாட்டிலே இல்லை. இன்னமும் கூட கூட்டணி என்பது உறுதி செய்யப்படலை. அதிமுக செயல்லையும் சரி திமுக செயலும் சரி, யார் அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து யார் அங்கே போவாங்க அப்படிங்கிறத இன்னும் முடிவாகாம தான் இருக்கு. நீங்கள் அரசியலை உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதிமுக பக்கம் வரலாம், அதிமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் எப்போ வேண்டாலும் திமுக பக்கம் போகலாம். இப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது. மதில் மேல் பூனை மாதிரி தான் சூழல் இருக்குது. ஆகையால் இப்போ எதையுமே முடிவு பண்ண முடியாது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது 2 மாதம் இருக்கும்போது வேணால் உறுதியாக இந்த கட்சி தான் வெற்றி பெறும், இந்த கட்சி தோல்வி பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நம்மளே இருக்கோம்னு சொன்னால் இப்போ கூட்டணியை பற்றி நம்ம எதுவுமே இல்லை. நாம் பாட்டில் இப்போ என்ன பண்ணுறோம், பொறுப்பாளர் அறிவிக்கிறோம், தொகுதி கூட்டம் நடத்துகிறோம், மாநாட்டுக்கான தேதி அறிவிச்சிட்டோம். திருச்சியில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு முத்திரைகளின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு திருச்சியில் போடுறோம். திருச்சியில் நம்ம அந்த இப்போ ஜி கார்னர் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ பிஜேபி கூட்டம் நினச்சி பாருங்க, இந்த ரயில்வே கிரவுண்டில். இது 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நடத்துவோம். இப்படி நாம் நமக்கான வேலையை பூத் கமிட்டி போடுறது இந்த வேலையை தான் பார்க்குறோமே தவிர கூட்டணி சம்மந்தமாக இன்னும் நாம் யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை. நம்ம பாட்டில் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தவங்களும் அவங்க பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அவங்க பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் நம்மளை கட்டமைக்கிறதுக்கான பணியை நாமளும் செஞ்சுக்கிட்டோம். அடிப்படை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தேர்தல் நேரத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும் போது தான் கூட்டணியை பொறுத்து தான் வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகே, பிரத்யேகமான திட்டம் சார், அதாவது தமிழர் கட்சியினுடைய பிரத்யேகமான திட்டம். இந்த திட்டத்தை வச்சு நாங்கள் மக்களை போய் சந்திக்கிறோம், எங்களுக்கு மக்களுக்கு சரியான ஒரு வரவேற்பு. பெரிய விஷயமே இல்லை. வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா இந்த மக்களுக்கான பாதுகாப்பு, இந்த சமூகத்தை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்தி இது 2 மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. இந்த மக்களுக்கான அரசியல் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அரசியல் முகம்தான் தமிழர் தேசம் கட்சி. இப்போ வந்துட்டாங்களா? இப்போ ஃபீல்டுக்கு போகிறோம். நம்ம சமூக மக்கள் நான் சொல்கிற ஒரு 50 தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்காங்க. 50 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த மக்களோடு சேர்த்து இணக்கமாக இருக்கக்கூடிய சமூகம்லாம் இருக்குது. அது தேவேந்திர வேளாண் சமூகமாக இருக்கலாம், அல்லது யாதவ சமூகமாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் பறையர் சமூகமாக இருக்கலாம். இப்படி இந்த சமூகத்தெல்லாம் இவங்களுக்கான இன்னும் கைவிடப்பட்ட அரசியலில் கைவிடப்பட்ட சமூகம்லாம் இருக்குது. வண்ணார் சமூகம், இந்த மாதிரி குறவர் சமூகம், ஒட்டர் சமூகம், இவங்கெல்லாம் பெரிய லெவலில் அரசியலில் பங்கெடுக்கவே முடியாது. இவங்களெல்லாம் அரசியல்வாதி கண்டுக்கவே மாட்டான். இந்த மாதிரி அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்காங்க பாருங்க. இவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம தம்பிங்க களத்தில் நிற்கணுங்கிறதா இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தமிழர் தேசம்னா அதான் நாடார், அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்குது. அதிமுகவில் இருக்குது, திமுகவிலும் இருக்குது. அதே மாதிரி வன்னியர் சமூக மக்களுக்கும் இருக்கும், கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கும் இருக்கும், இப்படி முக்குளத்தோருக்கும் இருக்கும். அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் அதிமுகவில் இருக்கும், திமுகவில் இருக்கும், பிஜேபியில் இருக்கும், காங்கிரஸில் இருக்கும், கம்யூனிஸ்டில் கூட இருக்கும். ஆனால் சிறுபான்மை சமூகம், இந்த சமூகத்துக்கான யார் நிற்கிறது களத்தில் அப்படின்னா தமிழர் தேசமாக இந்த முத்தரையர் சமூகம் நிற்கணும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம், அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்ணார் சமூகம்
ஆமாம், முடிவெற்ற சமூகம், அவங்க மருத்துவர் சமூகம் வையம்பட்டியில். இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை கடந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 வீடு இருப்பாங்க. போகிறதுக்கு ரோடு கிடையாது. ஒரே நாள் தான், ஒரே நாள் தம்பிங்க ரோட்டை உட்காரவன்னா உடனே முடிஞ்சு ரோட்டை போட்டாங்க, அளந்தாங்க, பண்ணாங்க, வேலையை முடிச்சிட்டோம். மருத்துவர் சமூகத்துக்கு ஆமாம், இது மாதிரி வண்ணார் சமூகம், ஒட்டர் சமூகம், குறவர் சமூகம் யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்காக பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த முத்திரை சமூகம் களத்தில் நிற்கணுங்கிறத ஒவ்வொரு முறையும் மாவட்ட செயலாளர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், மேடைகளில் பேசுகிறோம். இதுதான் அரசியல். எலெக்ஷனு, ஓட்டு, எம்எல்ஏ ஆகிறோம், உள்ளாட்சி பிரதிநிதியெல்லாம் அடுத்து ஒரு சாமானியனுடைய பிரச்சனையை, அவனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நாங்கள் தமிழர் தேசமாக தமிழகம் முழுக்க வேலை செய்கிறோம். சரி சார், இறுதி கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீங்க வீர முத்திரையர் சங்கம் வச்சிருக்கீங்க சமூகத்துக்காக, ஓகே, தமிழர் தேச கட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இப்போ தமிழர்கள் ஒன்றிணைந்து தேசமா உருவாக்கினா இது சாத்தியப்படுமா? தமிழர் தேசம் உருவாக்க முடியுமா? தமிழ் குடிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க, ஆரம்பத்தில் கேட்டது தான், சாதி ரீதியாக பிரிந்திருக்கிறோம் அப்படின்னா. இப்போ என்னைய மாதிரி தலைவர்கள் வந்து முத்திரையர் சமூகம் வந்துருச்சு. முத்திரையர் சமூகத்தினுடைய தலைவர் எல்லா சமூக தலைவர்களுடையும், முக்குளத்தோர் சமூகத்தினுடைய தலைவர் திருமாறன், தேவேந்திர குலலார் சமூகத்தினுடைய தலைவர் SR பாண்டியனாக இருக்கலாம், இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய பொன் முருகேசனாக இருக்கலாம், அல்லது குமுளி ராஜ்குமாராக இருக்கலாம், யாரோட வேண்டுமானாலும் நான் கை கோர்த்து, வெள்ளாளர் சமூகமாக இருக்கலாம், நாடார் பார்த்தீங்கன்னா கரிக்கோல் ராஜ் நாடார் அண்ணாச்சி அங்கே இருப்பாங்க, நிறையா கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. காமராஜருடைய பிறந்த நாளுக்கு என்னை அழைப்பாங்க. நான் தான் காமராஜருக்கு பால் 50 குடம், இந்த தடவை 108 குடம் பால் நான் தான் ஊற்றுறேன். அவர் பெரியவங்க, அவங்க கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சதய விழாவுக்கு, பேரரசருடைய பிறந்த நாளுக்கு ஃபோனில் சொன்னால் போதும் ஐயாட்ட, அதே மாதிரி SR பாண்டியன்ட்ட, இவங்கள்ட்டலாம் ஃபோனில், திருமாறன்ட்ட ஃபோனில் சொன்னால் போதும், முறைப்படி வந்து எனக்கு வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, உடனே வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி சூழ்நிலையே மாற்றணும். இப்போ இந்த சதய விழாப்போ அப்படியே சூழ்நிலையே மாற்றணும். எல்லா சாதிய தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதான் தமிழ் சமூக கூட்டணிங்கிறது. இதுதான் வெறுமனே பேச்சில் இல்லாமல் நாம் அதை நடத்தி காட்டியிருக்கோம், நிரூபித்திருக்கோம். இன்னைக்கு இந்த நாடார் சமூகம் இருக்கான்னு வச்சுங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னா, நம்மளோட ஒத்துமையாக இருக்கக்கூடிய சமூகம், அவர் நம்ம காமராஜர் சிலைக்கு வருவாங்க, நம்ம ஐயா இங்கேருந்து பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சிலைக்கு போவாங்க. அதே மாதிரி தேவேந்திர குலர் சமூகம் எப்போ நம்மளோட அவங்க நல்ல நட்புறவோடு இருக்க சமூகம். இப்படி ஒவ்வொரு சமூகத்தையுமே ஒன்றிணைக்கும் போது தான் நாம் நினைக்கிற தமிழர் தேசம் மலரும். இது என்னமோ நம்ம தனி தமிழ்நாடு கேட்குறோம் அப்படிலாம் இல்லை. தமிழர் தேசமாக இங்கே இருக்கக்கூடிய சாதி சண்டைகள் இல்லாமல், ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் இந்த சமூகங்கள்லாம் ஒன்றிணையும் போது தான் மிகப்பெரிய மாற்றம் வரும் தமிழகத்தில். சாதி சண்டை இல்லைப்பா, ஏற்றத்தாழ்வுகளில் எதுவுமே பார்க்கலப்பா அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், அவன் வேலைக்கு போவான், வழக்கல் இல்லாமல். ஆமாம், எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக இருந்துட்டோன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல. அவன் சொந்த சமூகம் படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு எஜுகேட்டடாக கொண்டு வந்துட்டோன்னாவே கேரளா மாதிரி எல்லாமே மறைஞ்சிருமே. மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி அவங்க பாட்டில் வேலை வாய்ப்பு வந்துடும், எல்லாம் போவாங்களே. இதானே ஒரு தலைவர்கள் செய்ய வேண்டியது. அதை விட்டு பிரிவினையை உண்டாக்குறது, இங்கே சமூக பதற்றத்தை உருவாக்குறது, இது எந்த சாதி தலைவரும் செய்யக்கூடாது. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். எங்கே பிரச்சனைனாலும் முத்திரை சமூகத்தோட பிரச்சனையா எதாக இருந்தாலும் உடனே பேசி தீர்க்கப்படணும். எல்லா தமிழ் சமூகம் எல்லாமே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதைத்தான் தமிழர் தேசம் விரும்புகிறது. பல கருத்துக்கள் நம்ம நன்றி. நன்றி. உனக்கு